கதிரின் செய்தி பார்வை. வவுனியா உக்லாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் போது மாம்பழம் ஒன்று 2,85,000 ரூபாவிற்கு ஏலத்திற்கு விற்பனை செய்யப்பட்டதென்ற செய்தி தற்போது பரவத் தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவ்வாறான செய்திகள் வெளிவந்த நிலையில இன்றைக்கு இந்த மாம்பழத்தோட தொடர்புடைய செய்தி கொஞ்சம் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. இது குறித்து இன்றைய ஒரு தொகுப்பில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தற்போது வடமாகாண ஆலயங்களில மாம்பழ ஏலம் பிரபலமாகி வருகிறது. ஆலயத்தில் ஏலத்திற்கு பொருட்கள் விடப்பட்டு அதன் மூலம் வர வருமானம் ஆலய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அது உண்மையான ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் ஆலயங்களில் வைக்கப்படுற இந்த மாம்பழங்கள் அதிகமான தொகைக்கு ஏலம் விட்டு அந்த பணம் புறப்படுகின்றது. குறிப்பாக இது வடமாகாணத்தில் அதிக அளவில் இடம்பெறுகிறது. குறிப்பாக புங்குடுதீவு, நைனாதீவு, கிளிநொச்சி, தற்போது வவுனியா என எல்லா ஆலயங்களிலேயும் இந்த மாம்பழ ஏலம் இடம்பெற்று வருகின்றது. இந்த செயற்பாடு பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்களிடையே விமர்சனத்திற்கும் உள்ளாகி வருகிறது. ஏனென்றால் இப்போ ஆலயம் என்று சொல்கிறது ஒரு புனிதமான இடம். கஷ்டப்பட்டவர்கள், வசதி படைத்தவர்கள் என்று இல்லாமல் எல்லோருமே போய் ஆலயத்தை வழிபட்டுட்டு வர ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற இடத்துல பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்தை ஒரு சூதாட்ட மையமாக மாற்றும் செயற்பாடாக இந்த மாம்பழ ஏலம் இருக்கிறதாக பல சமய பெரியவர்கள் இது குறித்து சொல்லி கொண்டு வராங்க. வழமையாக திருவிழா காலங்களில் சில ஆலயங்களில் ஆலயத்திற்கு கொடுக்கப்படும் பொருட்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அது தவிர்க்க முடியாத ஒன்று. காலங்காலமாக அது ஒரு கட்டமைப்போட இடம்பெற்று வருகிறது என்று சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாம்பழ ஏலம் அதிகளவான பணத்திற்கு ஏலம் போகிறதால இதில் ஒரு சாதாரண மக்களால் பங்கு பெற்ற இயலாது. பங்கு பெற்றி ஏனியர்களோட போட்டி போட்டு அந்த மாம்பழத்தை பெற முடியாது. வசதி படைத்தவர்கள் தான் இதில் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைக்கிறதாக அதிகளவான மக்கள் இது குறித்து விசனம் வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில் ஆலயத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நேரடியாக உதவி செய்யலாம். அதை விட்டுட்டு கடவுளை ஏலத்துக்கு இழுத்து உதவி செய்கிறது ஏற்க முடியாது என்று சொல்லி பல மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளியிட்டு கொண்டு வராங்க. ஏற்கனவே எங்களுடைய ஆலயங்களுக்கு இருக்கின்ற பண்பாடு கலாச்சாரங்களை மதித்து அதற்கு ஏற்றாற்போல அனைவரும் நடந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வராங்க. ஏனென்றால் ஆலயம் என்று சொல்கிறது எந்தவித வேறுபாடும் இல்லாமல் நல்ல வசதி படைத்தவர்களும் சாதாரண நிலையில் உள்ள மக்களும் சென்று தங்களுடைய மன கஷ்டங்களை வெளிப்படுத்தி வழிபட்டுட்டு ஒரு ஆறுதல் அடைந்துட்டு வர ஒரு இடம். அவ்வாறான இடத்துல இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் அது சாதாரண மக்களை மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆகையால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் பணம் படைத்தவர், வசதி படைத்தவர் என்று ஆலயங்களில் பாகுபாடுகள் வராமல் இப்படியான செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமே ஆலயங்கள் இருப்பது மிக மிக சிறப்பானதொரு விடயம்.